வரலாற்று மையம். எப்பனா 1990 ஆரம்பிக்கிறாங்க, 1990. இது ஒரு தேசிய ஆராய்ச்சி மையம். இது வந்து தேசிய ஆராய்ச்சி மையம், பறவை பற்றிய தேசிய ஆராய்ச்சி மையம் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. கரெக்டா மேட்டுப்பாளையம் இருக்கு. கோவை மட்டும் போட்டுங்க போதும். தேசிய ஆராய்ச்சி மையம், பறவை பற்றிய தேசிய ஆராய்ச்சி மையம். HISTORI. கரெக்டாக போட்டிருக்கேன் ஹிஸ்டரி. ஆமா சரி, அதே மாதிரி எழுதிங்க. 1956 பத்மபூஷன் விருது, 76 பத்ம விபூஷன் விருது. 56 பத்மபூஷன், 1976 பத்ம விபூஷன். எது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா. எது ஆறா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்ல கீழ இருந்து போங்க. பத்மஸ்ரீ தமிழ்ல தாமரை திரு. அதுக்கப்புறம் தமிழ் இருக்குமா, அதுக்கு பேர் இருக்கு தாமரை திரு. பத்ம பூஷண விபூஷனா, பத்மபூஷன் அதுக்கு தாமரை அணி. ஓகேவா? அதுக்கப்புறம் பத்ம விபூஷன்ங்கிறது தாமரை செவ்வணி. தாமரை செவ்வணி. பாரத ரத்னாவுக்கு இந்திய மாமணி. ஓகேவா? அதை கூட எழுதிச்சுங்க. பத்மஸ்ரீக்கு தாமரை திரு, இது ஃபர்ஸ்ட் கொடுக்குறது. ரெண்டாவது பத்மபூஷன்ங்கிறது தாமரை அணி. பத்ம விபூஷனுக்கு பத்ம விபூஷன் தாமரை செவ்வணி. பாரத ரத்னாவுக்கு வந்து இந்திய மாமணி. பத்மபூஷன் 76 பத்ம விபூஷன். சொல்றீங்களா? பத்மஸ்ரீக்கு தாமரை திரு, பத்மபூஷனுக்கு தாமரை செவ்வணி, பாரத ரத்னாவுக்கு இந்திய மாமணி. 1956 பத்மபூஷன், 76 பத்ம விபூஷன். சரி, எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்குதான். 9th புக்ல எனக்கு தெரியும். 9th ஆமா, ஒரு பறவை பத்தி பாடம் இருக்கும், அது இருக்கும். ஓகேண்ணா. சரி, அடுத்து பார்க்கலாமா? இயல் 3 1 2 முடிச்சிட்டோம். இயல் 3 போகலாம். சார் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்ன? ஆத்திச்சூடி அகரவரிசை இருக்கு. அது சிம்பிளா அகரவரிசையில் அந்த வரிசை சொல்றது ஆத்திச்சூடின்னு சொல்லுவாங்க. யாரு அவையா சொல்லியிருப்பாங்களா? சோ பாரதியாரும் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க, பாரதிதாசனுமே எழுதியிருக்காங்க. ஓகேவா? சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னா நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி யாரு? நெல்லை சு முத்து. இவர் பாருங்க எங்கெல்லாம் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி மையம் அங்கேயே சதீஷ் தவான் விண்வெளி மையம் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இஸ்ரோ இந்திய விண்வெளி மையம் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எங்க இருக்கு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம். சதீஷ் தவான் ஸ்ரீஹரிகோட்டா. இது இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ. இஸ்ரோ எங்க இருக்கு? எங்க? பெங்களூர். ஓகேவா? இது சதீஷ் தவான் விண்வெளி மையங்கிறது ராக்கெட்டு லான்ச் பண்ற இடம். ஓகேங்களா? இது விக்ரம் சாராபாயும் இந்திய விண்வெளி தான் ரெண்டுது அந்த ஆராய்ச்சி பண்ண. ஓகேவா? இது விக்ரம் சாராபாய்ங்கிறது திருவனந்தபுரம், சதீஷ் தவான் அப்படிங்கிறது ஸ்ரீஹரிகோட்டா, இந்திய விண்வெளி மையம் அப்படிங்கிறது இஸ்ரோ. இது இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. இப்போ 3லயுமே ஒர்க் பண்ணிருக்காரு. யாரு? நெல்லை சு முத்து. ஓகேவா? ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்துல் கலாம் வந்து இவரை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர். என்ன மாதிரியே அவர் வந்து யோசிக்கிறாரு. யார் சொல்றாங்க? அப்துல் கலாம் வந்து யாரை பாராட்டுறாங்க? நெல்லை சு முத்தை வந்து பாராட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அவ்வளவுதான், 3 பாயிண்ட். 80+. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நெல்லை சு முத்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினாரா? நெல்லை சு முத்து. ஓகேவா? எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டா, அது இஸ்ரோ விண்வெளி இந்திய விண்வெளி மையம் இந்திய விண்வெளி இஸ்ரோலையும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகேவா? எத்தனை புக் எழுதிருக்காரு? 80க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிருக்காரு. ஓகேவா?
ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் இவரை பத்தி யார் சொல்லிருக்காங்க? அப்துல் கலாம் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என மாதிரியே அவர் யோசிக்கிறார் அப்படிங்கிறார். ஓகேங்களா? முகமுடுங்க அப்படி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆறாரா பாத்துக்கலாம். 12 உயிர் இருக்கா பாருங்க. அறிவியல் சிந்தனைக்கோள் ஃபர்ஸ்ட் கவனிங்க. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி விடும். பொறுத்துகள் அப்படியே கேட்டுருவாங்க வரிசையில. அந்த வரிசையில நான் கண்டிப்பா கொஸ்டின் வைப்பேன். அப்ப அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும். ரிப்பீட் பண்ணுங்க. சொல்லலாம்ல, சொன்னா என்ன ஆயிரும்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும். ஓகேங்களா? பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு டைம். சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும். அது என்றும் அறிவிலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து. ஐயம்னா டவுட்டா பயமா? டவுட். ஓகேவா? சந்தேகம் சொல்லுவாங்களா, அதான். அப்ப ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமா மருந்து. அனுபவம். ஔடதனா மருந்து. சொல்லுங்க. என்றும் அறிவிலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம். பாக்கம் சொல்றீங்களா? சொல்லுவாங்களா? என்றும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமா மருந்து. அப்படி சொல்லுங்க. ஆளுங்க. ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் விட்டு தரும். அப்புறம் ஏழு. அடுத்து ஏழு. என்று அறிவிலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமா மருந்து. அவ்வளவுதான். நல்ல சொல்லுவாங்களா? தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் பாராட்டிருக்காரு. எங்க ஒர்க் பண்ணிருக்காரு? இஸ்ரோ, விக்ரம் சாராபாய், அப்புறம் சதீஷ் தவான் 3 ஒர்க் பண்ணிருக்காரு. எத்தனை நூல் எழுதிருக்காரு? 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஔடதம்னா மருந்து. உடல் நோய்க்கு ஔடதம். அதே மாதிரி பொய்வா. அடுத்து நண்பர்களுடன் ஒருமித்து செல்வது. கண்டறி என்ன விதி? கண்டு பிளஸ் அறியா. கண்டு பிளஸ் அறி என்ன விதி? உயிர் வரேன் உக்குரல் மெய்வேட்டோடும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இப்ப ஓய்வர அதேதான். உடல் மேல் இப்ப நிலைமொழி என்னவா இருக்குங்க? அங்க குற்றி இலகுரம், இங்க என்ன இருக்கு? முற்றி இலகுரமா இருக்கா? குற்றி இலகுரமானாலும் சரி முற்றி இலகுரமானாலும் சரி ரெண்டுமே என்னது? ஒரே விதிதான். இங்கேயும் என்னது? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உயிர்வரின் உக்குரல் மெய்வேட்டோடும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இங்க ஒரே விதிதான். இன் பிளஸ் ஏ நே என்னது? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. ஔடதமாம். இம் பிளஸ் ஆ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இது ஆப்ஷன். இதுக்குல ஏன் என்று ஓய்வு பிளஸ் ஆர ஓய்வர. அணுகு. கொஸ்டின் இது சொல்லி கேட்டிருக்காங்க. அணுகுனா விலகு. ஐயம்னா எப்பயுமே பொறுத்துக்கள் எழுதப்ப நம்பர் போடுங்க. அணுகுக்கு 4 போட்டுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் 4 1க்கு 4. அதுக்கப்புறம் ஐயம் தெளிவு 1. அப்புறம் ஊக்கம்னா சோர்வு 2. அப்புறம் உண்மைனா பொய்மை 3. அப்ப 4 1 2 3 4 1 2 3. இது ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி பழகுங்க. அங்க புரியுதுங்களா? சைட்ல எழுதி வச்சிருங்க. இப்போ 1க்கு 4 எழுதி வச்சுங்க. அப்ப 4 1 2 3 ஏ பி சி டி எதுல இருக்குன்னு பார்த்து எழுதிக்கங்க. ஓகேவா? எதை நம்ம அப்படி வேணாம் தப்பு. இப்ப நான் இது மாதிரி போடுங்க, ஈஸியா இருக்கும். எப்பயுமே மிஸ் ஆகாது. சரி, இந்த பாடம் ஒண்ணும் இல்ல, இது மட்டும் இருக்கு பாருங்க. வானை அளப்பும் மீனை அளப்பும் இந்த அளப்பும் தெளிவும் கற்போம்னா யாரு பாருங்க? வானை அளப்பும் அளப்பும் வச்சுக்க
அளப்போம் அளப்போம் தெளிவோம் கற்போம். இந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? பாரதியார். சாரா சொல்லுங்க. அளப்போம் அளப்போம் தெளிவோம் கற்போம் வார்த்தை வந்துட்டாவே யாரு? பாரதியார். தோன்றி தோன்றி வார்த்தை வந்தா வாணிதாஸ். எப்ப மறக்க முடியுங்களா? காசி ஆனந்தன். உனக்கும் எனக்கும் கசக்கு புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் வந்தா யாரு? வாணிதாஸ். காசி ஆனந்தன். சரி, காசி ஆனந்தன். சொல்லுங்க. மனிதன் எப்போதும் உண்மையே எது உரைக்கின்றான்? ஃபர்ஸ்டா கடைசியா? உரைகின்றான் உரைக்கின்றானா? ஃபர்ஸ்ட் ஒன் உரைக்கின்றான். இத பிரிங்க. ஆழக்கடல். ஆல் பிளஸ் கடலா? விதியை பயன்படுத்துங்க. இன்னொரு விதி சொன்னா இம் கட்டாயி இக்கு ஏடாவுன்னு சொன்னா இது விதி இருக்கா? நான் என்ன விதி சொன்னேன்? இம் கட்டாவதுக்கு என்ன விதி சொன்னேன் பாருங்க. இம் கட்டாயி ஆழ்கடல் பண்ணி தப்பு. எப்படி வரும்? ஆழ்கடல் அப்படியே தான் ஏடாகும். ஆழ்கடல் ஆழ்கடல் பிரிக்க சொன்னா நீங்க ஆழ்கடல் பிரிக்கலாம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆல் பிளஸ் கடல். ஆழ்கடல் தான் ஆழ்கடல் பிரிக்கலாம். இதை பிரிச்சாதான் என்னது? ஆல் பிளஸ் கடல். அங்க ஆழம் பிளஸ் கடல். ஓகேவா? இப்ப இஎம் கட் பண்ணோம். என்ன விதி? மவ்வீறு ஒற்றொழிந்து. இப்ப இம் கட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? இல் பிளஸ் ஆன் இருக்கா? அப்ப உயிரிட்டுக்கு பின்னாடி வல்லின விகிதம் விதி இருக்கா? ஃபர்ஸ்ட் மவ்வீர் ஒற்றொழிந்து அது உயிரிரு மாதிரி மாறும். இப்ப ஆல பிளஸ் கடல் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து எப்படி இருக்குது? உயிரிரு மாதிரி இருக்கா? இப்ப உயிரிட்டுக்கு பின்னாடி வல்லின விகிதம் விதி இருக்கா? சொல்லியிருக்கேன்ல. அப்ப இக்கு ஆட் பண்ணலாம். அப்ப ஆல கடல். இக்கு எப்படி ஆடாச்சு? உயிரிட்டுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்க தெரிஞ்சுங்க. ஆழ்கடல்லாம் பிரிச்சாதான் ஆல் பிளஸ் கடல். இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின்லாம் போற அவஸ்தையில் தப்பு பண்ணி போயிடும். ஓகேங்களா? கொஞ்சம் யோசிங்க. அதுதான் விதி படிச்சு வச்சுங்க. பாருங்க. வின் பிளஸ் வெளி. விண்வெளியா? கிடையாதுதானே? இயல்பு புணர்ச்சி. வின் பிளஸ் வெளி விண்வெளி. நீளம் பிளஸ் வான் இம் கட்டாம ஒரே விதி தான். என்னது? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். அப்ப நீல பிளஸ் நீலவான். இது என்ன வரும்? என்ன விதி? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப இதுல இருக்கிற இத்து பிளஸ் ஊ கட் ஆகும். இத்து பிளஸ் ஊ கட்டாயிரம். என்னது? உடல் மேல் உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இத்து பிளஸ் ஈ தீர்மானம். என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப என்னது? ஆப்ஷன். நீங்க தனியா படிச்சதுக்கு இப்ப வரி வரியா படிக்கிறது டிஃபரெண்ட் தெரியுதுங்களா? சோ இப்படி படிச்சீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் படிச்சீங்கன்னா எப்பயும் மைண்ட்ல உட்காந்துக்கும். என்னாச்சு மேடம்? கேளுங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சா வேணாம். தெரியுது. ஓகே. உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன் நான். சும்மா காலமா சொல்றாருங்க. ஓகேவா? புக்கு முடிவீங்க பாருங்க. ரோபோ அப்படிங்கிற வார்த்தை 1920 காரல் கஃபக் அப்படிங்கிற ஒரு செக் நாடக ஆசிரியர் அவர் தான் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரோபோங்கிற வார்த்தை மீனிங் யார் பயன்படுத்துறாங்க? கண்டுபிடிக்கல. அந்த வார்த்தையை யார் பயன்படுத்துறாங்க? காரல் கஃபக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டு நாடக ஆசிரியர் பயன்படுத்துறாரு. ஓகேவா? அப்படின்னு மீனிங் என்ன? அடிமை. என்னது? ரோபோ என்னது? அடிமை. புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணுங்க. காரல் கஃபக் முக்கியமான பயன்படுது. காரல் கஃபக் அவர் தான் ஒரு செக் நாட்டு நாடக ஆசிரியர் முதல்ல ரோபோங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாரு. ஓகேவா? மீனிங் என்ன? அடிமை. ஓகேவா? சோ தானியங்கி மனிதனுக்கும் ரோபோக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்திரிய மனிதனுக்கும் தானியங்கி மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சொல்லுங்க சார். ரோபோ இருக்கு, அதே மாதிரி இதுல பயன்படுத்துறோம்ல தானியங்கி, ஒரே உட்காந்து செஞ்சுட்டே இருக்கும்ல, அது தானியங்கி இயந்திரம். ஓகேவா? மனிதன் செய்ய முடியாத செய்ய இல்லாத ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்யும், அதான் தானியங்கி இயந்திரம். ரோபோங்கிறது சூப்பர் செயற்கை நுண்ணறிவு சொல்லுவாங்களா? இது கொஸ்டின் இருக்கு. அப்ப எந்திர மனிதருக்கும் தானியங்கி இயந்திரம் தெரியல, ஒரே மாதிரி ஒர்க்கை கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கும். இதே ரோபோ அப்படிங்கிறது நம்ம ஒரு இது பொருத்தி வச்சிருப்போம், நம்ம சொல்றது மாதிரி கட்டளை மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப எந்திர மனிதருக்கும் தானியங்கி இயந்திரக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவு புக்ல இருக்கு. ஓகேங்களா? பாருங்க,
சொல்லணும். காரல் கஃபக் 1900 காரல் கஃபக் அப்படிங்கிற செக் நாட்டு ஒரு நாடகாசிரியர் 1920 என்ன பண்றாரு, ஓகே, ரோபோங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஓகேவா, மீனிங் ரோபோனா மீனிங் அடிமை. ஓகேவா, பாருங்க பாருங்க, தானியங்கி அப்படின்னா நுட்பமான கடினமான, என்னது நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்ய முடிக்கும் இயந்திரம் தான் இது தானியங்கி இயந்திரம். சொல்லுங்க, நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கிறதா தானியங்கி இயந்திரம். புரியுதுங்களா? இதுக்கு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. கலைக்களஞ்சியம் என்ன? களஞ்சியம், களஞ்சியம் அப்படின்னு என்ன? களஞ்சியம்னா இப்ப தமிழ் புக் இருக்குன்னா தமிழ் புக்கோட தொகுப்பு நிறைய இருந்ததுன்னா அது களஞ்சியம். அதே மாதிரி ஓலைச்சுவடிகள் அது ஒரு தொகுப்பு இருந்தா அது களஞ்சியம் சொல்லுவாங்க, கலைக்களஞ்சியம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா, மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயந்திரம்னா தானியங்கி சொல்றாங்க. இவை தோற்றத்தில் மனிதர்கள் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னது மனிதர்கள் போலயே செயல்களை நிறைவேற்றும். ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டுருவாங்க. சொல்லுங்க, மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியங்கி இயந்திரம். இவை தோற்றத்தில் மனிதரை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணலாம், மனிதர்களுக்கு போலவே எல்லா செயலும் செய்ய முடியும். சொல்றது யாரு? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ரிப்பீட் பண்ணுங்க. தானியங்கி இயந்திரம் என்ன? நுட்பமான கடினமான ஒரே மாதிரி ஒர்க்க மனிதரை விட விரைவாக செய்யும் இயந்திரம் தான் தானியங்கி இயந்திரம். இதை பத்தி யார் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். என்ன சொல்றாங்க? மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியங்கின்னு சொல்றாங்க. இது மனிதர்கள் போல தோற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா மனிதர்கள் போல எல்லா செயலையும் நிறைவேற்றும். சொல்றது யாரு? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். சரி, அப்ப அங்க எதை பயன்படுத்திருப்பாங்க? சென்சார்ஸ் பயன்படுத்திருப்பாங்க. எதுல? அந்த தானியங்கத்துல சென்சார்ஸ் தமிழ் என்னது? நுண்ணுணர்வு கணினி, நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார்ஸ். ஓகேவா? அப்ப தானியங்கத்துல சென்சார்ஸ் பயன்படுத்திருப்பாங்க. என்ன சொல்லுங்க? இந்திர மனிதருக்கும் தானியங்கத்துல டிஃபரெண்ட் என்ன? செயற்கை நுண்ணறிவா சொல்லிருக்காங்களா? இந்திர மனிதருக்கும் அந்த தானியங்கத்துக்கும் வித்தியாசம் என்னது? செயற்கை, இங்கிலீஷ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஆமாமா. இப்ப நம்ம அறிவை செயற்கையை புகுத்துறது, அது ஒரே ஒரு கதை செய்யும் தானியங்கி. இது என்ன பண்ணுது, நம்ம டீ கேட்டா டீ கொடுக்கும், சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பாருங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு பேர் என்னது? டீப் ப்ளூ. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா IBM அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் கம்பெனி. ஓகேவா? சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் என்னது? தமிழ், இங்கிலீஷ்ல தமிழ்ல மீத்திறன் கணினி. அது பேர் என்னது? டீப் ப்ளூ. புரியுதுங்களா? யாரு கண்டுபிடிச்சா? IBM நிறுவனம். இது என்ன பண்ணுதுன்னா செஸ் விளையாடுது. இப்ப 1997 மே மாசம் செஸ் விளையாடுது. கேரி காஸ்பரோ உலக சாம்பியன். ஓகேவா? அவரோட விளையாடுது, அவரோட ஜெயிச்சிருச்சு. அவ்வளவுதான் பாயிண்ட். பாருங்க, அது பேர் என்னது? டீப் ப்ளூ. யாரு? ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். யார் கண்டுபிடிச்சாங்க? IBM. ஓகேவா? யாரோட விளையாடுது? மே மாசம் 1997 கேரி காஸ்பரோ அப்படிங்கிற செஸ் உலக சாம்பியனோட விளையாண்டு ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? இவ்வளவுதான் பாயிண்ட் இதுல. சரி, சோஃபியா. ஓகேவா? சோஃபியா அப்படிங்கிறது முதல்ல சவுதி அரேபியா ஒரு ரோபோக்கு முதல்ல குடியுரிமை வழங்குச்சு. ஓகேவா? புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்னது? சோபியா. ஓகேவா? இதுக்கு ஐநாஸ் ஒரு பேர் வைக்குதா? புதுமைகளின் வெற்றியாளர். இதுல பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப உலகிலே முதலாக சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு. அதுக்கு பேர் என்னது? சோபியா. இது ஐக்கிய ஐநா சபை என்ன சொல்றது? இதுக்கு பேரு புதுமைகளின் வெற்றியாளர் சொல்லுது. சோ முதல்ல ஒரு ஐநா சபைங்கிறது உயிரற்ற ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். புரியுதுங்களா? உயிருள்ள ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 பாயிண்ட் சொல்லுங்க. முதல்ல சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு. அதுக்கு பேர் என்னது? சோபியா. ஐநா சபை என்ன பேர் வச்சிருக்குது? புதுமைகளின் வெற்றியாளர். புரியுதுங்களா? என்ன சொல்லலாம்? ஐநா சபை தான் முதல்ல உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்கியது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸ் மைண்ட்ல இருக்கா? போலாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தானியங்கி இயந்திரம் அப்படி என்னது? ரோபோங்கிற வார்த்தை
காரல் கஃபக்ங்கிறவரு 1920 இது செக் குடுகுரியஸ் அவர் என்ன செக் நாட்டு நாடக முதல் நாடகத்தை பயன்படுத்தினார். அது மீனிங் என்ன? அடிமை. ஓகேவா? தானியங்கிந்திரம் என்ன? தானியங்கிந்திரம் நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலையை மனிதரை விட வேகமாக செய்வதா தானியங்கிந்திரம் சொல்றோம். இதை பத்தி பிரிட்டானிக்கா கலைக்கலைஞர் சொல்லியிருக்கா? என்ன சொல்லுது? அதாவது ஒரே மாதிரியான வேலை தானே செய்யும் தானியந்திரம் சொல்றாங்க. இதை மனிதரை போல் தோற்றம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனிதர் செய்யும் வேலைகளை செய்து முடிக்கும். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அதுல என்ன பொறுத்திருக்காங்க? சென்சாஸ் பொறுத்திருக்காங்களா? சரி, ரோபோக்கும் தானியங்கத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப அடுத்தது டீப் ப்ளூ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா? மீத்திரன் கணினி. ஓகேவா? இது என்ன பண்ணுது? மே மாசம் 1997 யாரோட சிசல் எடுது? கேஸ்ப்ரோ அதுல ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சோஃபியா பத்தி சொல்லுங்க. சோஃபியாங்கிறது சவுதி அரேபியா முதல்ல ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிச்சு. ஓகேவா? இதுக்கு ஐநா சபையின் ஒரு பட்டம் வழங்குதா? புதுமையின் வெற்றியாளர். சரி, என்ன சொல்லலாம்? உயிரில்லாத ஒரு பொருளுக்கு முதல்ல ஐநா சபை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பட்டம் வழங்கியிருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். நுட்பமான சிந்தித்தறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானே இயங்கி. நின்று இருந்த சொல்லுங்க. நின்று பிளஸ் இறந்த என்னது? உயிர்வரின் உக்குழமை விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஆ பிளஸ் உருவம் அவ்வுருவம். இங்க பாருங்க பாருங்க, நிலைமொழியும் மறுமொழியும் இருக்கா? நிலைமொழியும் இப்ப என்ன விதியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆ பிளஸ் உருவம் அவ்வுருவம். ஆ பிளஸ் உருவம். ஓகேண்ணா? ஃபர்ஸ்ட் நிலைமொழியும் மறுமொழியும் இருக்கு, ரெண்டும் உயிரெழுத்தா இருக்கா? ஆ வந்துச்சுன்னா ஈ வருமா இவ்வு வருமா? பார்த்தோம்ல, நிலைமொழியும் உயிர் முன் உயிர் இருக்கா? அப்ப ஈ அல்லது இவ் அப்படிங்கிற என்னது? உடன்படு மெய் தோன்றுமா? பார்த்தோமா? ஈக்கு என்னது? ஐ வந்துச்சுன்னா இ, ஏ வந்துச்சுன்னா இ இவ், பேலன்ஸ் இருக்கிற 8 எழுத்து வந்துச்சுன்னா இவ்வா. ஆக்கு பின்னாடி இவ். அப்ப ஆ பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆ பிளஸ் அவ் பிளஸ் உருவமா? ஓகேவா? என்ன விதி? வகர. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வகர உடன்படுமை. பேலன்ஸ் நல்லா யோசிங்க. அடுத்து என்ன விதி? அவ் பிளஸ் உருவம் இருக்கு. அடுத்த ஒரு விதி சொன்னா, நிலைமொழி தனிக்குறளை அடுத்து புள்ளி வச்சிருந்து இருந்துச்சுன்னா என்னது? தனிக்குறள் மின் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதி சொல்லியிருக்கா பாருங்க. தனிக்கு அதாவது நிலைமொழி, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி தனி ஒரு 2 எழுத்து வந்து முதல் எழுத்து குறிலாகவும் கடைசி எழுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சுன்னா அது வருமொழியின் முதல் எழுத்தான உயிரெழுத்தோட சேர்றப்ப நிலைமொழியின் ஈற்றில் உள்ள அந்த ஒற்று டபுள் ஆகும். என்ன கண்டிஷன்? நிலைமொழி 2 எழுத்து இருக்கணும், முதல் எழுத்து குறில், 2வது எழுத்து புள்ளி வச்ச எழுத்து. அதுக்கப்புறம் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா என்னது? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதிப்படி என்னது? இவ் ஒன்னு ஆட் ஆகும். அப்ப ஆ அவ் பிளஸ் இவ் பிளஸ் உருவம். இப்ப இங்க என்ன விதி? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஒற்று உயிர்வரின் பிராக்கெட் போட்டு ஒற்று இரட்டும் போட்டுக்கலாம். எந்த ஒற்று இரட்டும்? நிலைமொழியின் கடைசியில் இருக்கிற அந்த ஒற்று டபுள் ஆகும். அப்புறம் அடுத்து என்ன விதி? யூ பிளஸ் ஓ என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இப்ப எத்தனை விதி இருக்கு? 3 விதி இருக்கு. புரியுதுங்களா? வகர உடன்படுமை, அதாமா நிலைமொழி பாருங்க. இப்ப வந்துங்க கண் கண் பொன் அழகு வேணா. சரி, கண் இப்படி இருக்குங்களா? கண் அழகுன்னு என்ன பண்ணுவீங்க? இன் பிளஸா நான் போட்டுருவீங்களா? கண் அழகுன்னு போட்டுருவீங்களா? இப்ப இதை சேர்த்த முடியுமா?
இப்ப நிலைமொழியும் வருமொழியும் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா ஓகேவா, அந்த கிளாஸ் நீங்க வரலையோ, ஓகேவா. நிலைமொழி அப்படிங்கிறது என்னது, நிலைமொழி பேஸ் பண்ணி தான், அதாவது நிலைமொழி உயிரெழுத்து வருமொழியும் உயிரெழுத்து. அப்ப என்னது, இதை வந்து அப்படியே சேர்த்த முடியாது. அப்ப என்னது, இதை ரெண்டையும் சேர்த்துறதுக்கு இ இவ் அப்படி ஆகிய 2 எழுத்து மட்டும் தான் இடையில ஆட் ஆகும். அதுக்கு பேர் என்னது, யா வந்துச்சுன்னா யகர உடன்படுமை, வா வந்துச்சுன்னா வகர உடன்படுமை. இதை எதை பேஸ் பண்ணி எழுதுவீங்க, நிலைமொழிய முடிவு பண்ணி, நிலைமொழி வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். நிலைமொழி வந்து இ இ ஐ வந்துச்சுன்னா என்ன வரும், இ அப்படிங்கிற புலிவச்சு எழுத்து தோன்றும். நிலைமொழியின் கடைசி எழுத்து, நிலைமொழியோட கடைசி எழுத்து. இதே பேலன்ஸ் ஏ வந்துச்சுன்னா ஈ வரும், இவ்வு வரும். பேலன்ஸ் இருக்குது ஆ ஆ உ உ ஏ ஓ ஓ ஆ. இந்த இடத்துல வந்துச்சுன்னா இவ்வு தோன்றும். இப்ப சொல்லுங்க, என்ன வந்திருக்கு, ஆ வந்திருக்கா. அப்ப ஆ வந்துச்சு என்ன தோணும், இவ்வு தோன்றும். அதெல்லாம் அதுக்கு ஈ வந்துச்சுன்னா யகர உடன்படுமை, வா வந்துச்சுன்னா இவ்வு வந்துச்சுன்னா வகர உடன்படுமை. இந்த விதி படிச்சு வச்சுக்கோங்க நல்லா. நிலைமொழி பேஸ் பண்ண, அதாவது நிலைமொழியும் வருமொழியும், நிலைமொழியின் கடைசி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா தான் இது இந்த விதியை பயன்படுத்தணும். எல்லா இடத்துலயும் இதான் வரும். இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று பார்த்தோம்ல, மேக்சிமம் அதுதானே வருது. இப்ப சொல்லுங்க, இங்க மருத்துவத்துறை இம் கட்டாளமா என்ன விதி, மவ்வீறு ஒற்றடைந்து உயிரீர் ஒப்பவும். இப்ப இம் கட்டானதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்குது இவ்வு பிளஸ் ஆ இருக்கா, ஆ கடைசியில் இருக்கா. இப்ப உயிரீட்டுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், மருத்துவத்துறை என்னது, ஆப்ஷன் இ. 2 விதி, மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீர் ஒப்பவும், உயிரீட்டுக்கு பின்னாடி கசதப வல்லினம் மிகும். செயல் பிளஸ் இலக்க, செயல் இலக்க என்னது, இல் பிளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அடுத்து நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். ஓகேவா, நீக்குதல். நீக்குதல் அப்படின்னு எது கேள்வி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போக்குதல் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருவீங்க. எப்பயும் கடைசி வரைக்கும் படிக்கணும் கொஸ்டினை, ஒரு டைம் 2 டைம் தெளிவா படிக்கணும். அதே மாதிரி எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது, ஆப்ஷன் அரிது. மனிதன் தன் வேலைக்கு எளிதாக கண்டுபிடித்தவை தானியங்கி, ரொம்ப தானியங்கி. தானியங்கிக்கும் இந்த முக்கியமான வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. இப்ப இது என்ன ஆன்சர், என்ன இதுக்கு, தானியங்கி இருக்கு, செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீது கணியின் பெயர் டீப் ப்ளூ. அதுக்கப்புறம் சோபியா ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. புலி பிறந்து, ஓகேவா, இது பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 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 கிளாஸ், ஒரு ஸ்கூல்ல நடந்த இதுதான் நமக்கு வந்து பாடமா வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி சொல்றேன், அதே மாதிரி சொல்றேன் பாருங்க. சரி, உங்களுக்கு எப்படி அறிவியல் மீது ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. உடனே சொல்லாரு, நான் 10 வயசு சிறுவா இருக்கப்ப என்னது ஆசைகள் பறவை எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுல இருந்தா என்னது வானில் பறக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்கறாங்க. இது தமிழ் தான் எனக்கு மிகவும் திருக்குறள் சொல்ற, தமிழ்ல மிகவும் பிடித்த திருக்குறள் சொல்றாங்க. இன்னொரு புக்கு சொல்றாரு அதே மாதிரி, எது விளக்குகள் பல தந்த ஒளி. ஓகேவா, ஆசிரியர் லில்லியன் வாட்சன். 2 புக்கு சொல்றாரு, சொல்லுங்க. திருக்குறள், விலங்குகள் பல தந்த ஒளி. ஓகேவா, இந்த புக் என்ன பண்ணுது, என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு சொல்றாரு. 2 புக்கு அவருக்கு பிடிக்கும். இது திருக்குறள், தமிழ்ல திருக்குறள், அதே மாதிரி ஆங்கிலத்துல விளக்குகள் பல தந்த ஒளி. ஆசிரியர் லில்லியன் வாட்சன். புரியுதுங்களா, ஒரு குறள் பாருங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். என்னவா இருக்கும் மீனிங், அறிவியல் அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இப்ப நம்ம அறிவு இருக்கு, நம்ம அறிவு வச்சுட்டு என்னது
இப்ப கொரோனா காலம் வருது, ஓகேங்களா, மேக சேஃப்டியா இருந்துக்கிறோமா, நம்ம அறிவு வச்சு யூஸ் பண்றோமா, அற்றம் என்னது, அப்ப சேஃப்டியா வீட்டுக்குள்ளே என்னது, இந்த பிரச்சனை இருக்காதா, அப்ப அந்த அறிவு வச்சுட்டு அந்த அற்றம்னா வாழ்வின் இறுதின்னு சொல்லுவாங்க. அறிவானது அற்றம் வாழ்வின் இறுதி வராமல் காக்கும் கருவி அது. செருவார்க்கும், புரியுதுங்களா, செருவானா பகைவரிலிருந்து நம்மள காக்கும், உள்ள இருந்து காக்கும் அரணாகவும் அது செயல்படுது அப்படிங்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்றாரு, அறிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்வோட இறுதி வராமல் காக்கும் கருவியான்னு சொல்றாரு. அதே மாதிரி செருவார்க்கும், நம்மகிட்ட செருவானது பகைவரிலிருந்து நம்மளை உள்ளிருந்து காக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அறிவு. அவசரம் மிகவும் பிடித்த நூல் இது 2 நூல், திருக்குறள், இன்னொன்னு விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், ஆசிரியர் லிலியன் வாட்சன். ஓகேவா, இந்த நூல் என்னதுன்னா இவருக்கு ஒரு 3 விஷயத்தை அவர் கத்துக் கொடுக்குது பாருங்க. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. ரிப்பீட் பண்ணுங்க, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. இன்னொரு டைம், அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. ஓகேவா, 2 நூல், திருக்குறள், விளக்குகள் பல தந்த ஒளி, லிலியன் வாட்சன். இந்த நூல் என்ன பண்ணுது, வலு சேர்த்த வாழ்க்கை வலு சேர்க்குது. அது இல்லாம அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் அவருக்கு என்னது பெற்றுத்தருன்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, ராக்கெட்டா, ராக்கெட் கண்டுபிடிச்சாரா, ராக்கெட்டா ஏவுகணை, ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்ன, ராக்கெட்ங்கிறது லான்ச் பண்றது, செயற்கைக்கோளை லான்ச் பண்றது. ஓகேவா, இது ராக்கெட் தமிழ் என்ன, ஏவு ஊர்தி, ராக்கெட். ஓகேவா, இது ஏவுகணைங்கிறது பாதுகாப்புக்காக, மிசைல்ஸ் சொல்லுவாங்கல்ல, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அடிக்கிறது சொல்லுவாங்க, அதான் ஏவுகணை. இவர் கண்டுபிடிச்சது ஏவுகணை தான். இவர் பேர் என்னது, ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க ராக்கெட், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏவுகணை கண்டுபிடிச்சீங்களா, அப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா, அந்த டைம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கான்னு கேட்கறாரு. இல்ல நான் வந்து என்ன பண்ணேன், செயற்கை காலை வந்து 3 கிலோ இருந்த காலை கார்பன் நிலை அதை பயன்படுத்தி நான் 300 கிராம் அப்படி சேஞ்ச் பண்ணி அவங்களை நடக்க வைப்பதான் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, ராக்கெட் ஏவுகணை கண்டுபிடிச்ச போது மகிழ்ச்சி கிடையாது, 3 கிலோ இருந்த அந்த செயற்கைக்கால நான் என்ன பண்ணேன், எதை பயன்படுத்தி, கார்பன் நிலையை பயன்படுத்தி 300 கிராம் எடையில நான் உருவாக்கினதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா, அவ்வளவுதான். மிசைல்ஸ்மா கண்டம் விட்டு காண்டது, பாதுகாப்புக்காக இது பண்றாங்களா, கண்டம் விட்டு கண்டம் தாண்டது. ஆனா அணுகுண்டு எடுத்து போய் அடிக்குதுல, ஆனா அக்னி பிருத்திவில படிச்சிருக்கீங்களா, அதான் ஏவுகணை. ஏவு ஊர்திமா, ஏவு ஊர்தி. சேட்டலைட்டுக்கு என்னது, செயற்கைக்கோள். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் எதெல்லாம் பண்ணிருக்குன்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு கரெக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுந்த வளர்ச்சி. அதே மாதிரி எவ்வகை செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா, சரி, நம்மளோட எக்கனாமிக் இப்ப எதுல அதிகமா வந்துட்டு இருக்கு, எக்கனாமிக் நம்ம வருமானம் இந்திய நாட்டுக்கு இப்ப கரண்ட்ல எக்கனாமிக்ஸ் புக்லாம் படிச்சிருக்கீங்களா சார்? தகவல் தொழில்நுட்பம் இருக்குல்ல, அதுலதான் 60% அமௌண்டே நமக்கு இது உள்ள வந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் எது இருந்தது, விவசாயம் இருந்துச்சு, அப்படியே இப்ப உல்டாவா மாறிச்சு. ஒரு 20-30 வருஷத்துல அப்படி என்னது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருச்சு. புரியுதுங்களா, அப்ப தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுந்த வளர்ச்சி. அதே எவ்வகை சேர்க்கைகளும் ஏவும் திறன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வெளியே கொடுத்து இது பண்ணிட்டு வந்து இப்ப வந்து வெளி சோர்ஸ் வந்து நாம என்னது பிற நாட்டோட செயற்கைக்கோளையும் ஏவிட்டு இருக்கும்ல, அதாவது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முன்னணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவீன மருந்துகள் பாரம்பரியமாக மருத்துவ முறையிலும் வளர்ச்சி. அதே மாதிரி பாதத்துறையில் அக்னி பிருத்வி போன்ற ஏவுகணையை நம்ம வச்சிருக்கோம் கையில. சரி, அதே மாதிரி 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைகளை இது சந்திராயன் 1 சொல்லுவாங்க. இதுதான் வெயிட் எவ்வளவு, சந்திராயன் 1 வெயிட் எவ்வளவு, 525 கிலோ. ஓகேங்களா, ஆள் இல்லாத செயற்கைக்கோளை இங்க நிலவுக்கு அனுப்பி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, சரி, உலகின் முதல் விஞ்ஞானி யாருன்னு கேட்கிறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் பாடம். சொல்லுங்க, இதுல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் புக்கு க்ளோஸ் பண்ணுங்க. தன் 10 வயசுல வந்து பறவை பார்த்து அறிவியலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஓகேவா, 2 நூல் பிடிச்சுன்னு சொல்றாரு. என்னது, திருக்குறளும் லிலியன் வாட்சன் எழுதிய பறவைகள், சரி, விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் சொல்றாரு. அந்த புத்தகம் என்னது, தன் வாழ்க்கைக்கு வலு சேர்க்குன்னு சொல்றாரு. வேற எல்லாம் 3 விஷயம் இருக்குது.
அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றும் கொடுத்து சொல்றாரு. ஒரு குறள் சொல்லுங்க. என்ன குறள்? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வாக்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். மீனிங் என்ன? அறிவு வந்து என்னது? வாழ்வின் இறுதி வராமல் காக்கும். அதே மாதிரி சிறுவார பகைவற்றிலிருந்து உள்ளிருந்து காக்கும் ஒரு அரணாகவும் செயல்படும் சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏவுகணையா இல்ல 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால 300 கிராமுக்கு சேஞ்ச் பண்ணிருப்பார். அதுதான் மிகுந்த மகிழ்ச்சி தான் சொல்லுவார். ஓகேவா? அது இல்லாம அக்னி பிருத்திவி ஏவன் இது இருப்போம். அந்த சந்திராயன் உன்னோட எடை வெயிட் எவ்வளவு? 525 கிலோ. ஓகேவா? உலகின் முதல் விஞ்ஞானி யார் சொல்றாரு? குழந்தைகளாக நீங்க எல்லாம் சொல்றாரு. சரி, இது பார்க்கலாமா? மொழி முதல் எழுத்துக்கள். ஓகேவா? அதாவது மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி எழுத்துக்கள். புரியுதுங்களா? மொழின்னா என்னது? சொல் ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தா சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு வேறு பேர் தான் இது மொழி, பதம், கிளவி. இப்போ ஒரு சொல்லோட முதல்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 247 எழுத்து இருக்கா? அந்த 247 எழுத்துல சொல்லின் முதல் எந்த எழுத்துல வரும், இடையில எந்த எழுத்துல வரும், அதே மாதிரி இறுதியில எந்த எழுத்துல வரும். ஓகேவா? புக்ல இதை புரியுதா? படிச்சு பாத்தீங்களா? இது புரியுதா? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தலாமா? தெளிவா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிங்க மொழி முதல் எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் எடை போடுங்க. மொழி முதல் எழுத்துக்கள். மீனிங் என்ன? சொல்லோட முதல்ல வரும் எழுத்துக்கள். ஓகேவா? புக்ல எழுதினா சரி, நோட்ல கூட எழுதிங்க, கிராமர் நோட்ல எழுதிங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து போலாமா? ஃபர்ஸ்ட் இப்ப இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது. பிரிச்சுக்கலாமா? ரெண்டா பிரிச்சுக்கலாமா? இப்ப இதெல்லாம் வரும், வருபவை, இந்த பக்கம் வராதவை. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து 12. உயிரெழுத்து 12 வரும்ல? ஓகேவா? இதை இங்க டேஷ் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது மெய் எழுத்து. மெய் எழுத்து வருமா வராதா? வராது. வராதவையில 18 போட்டுக்கலாம்ல? கவனி சார், அப்படி எழுதிக்கலாம். கவனிங்க, அப்படி எழுதிக்கலாம். ஆயுத எழுத்து இங்க வராது, இங்க வரும். ஓகேவா? அப்புறம் அடுத்தது உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? உயிர்மெய் எழுத்து தனியா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் உயிர்மெய் எழுத்துல ஓகேவா பாருங்க, க ச த ப. இல்லங்க, க ச த ப. ரிப்பீட் பண்ணுங்க, ச த ப. ஓகேவா? இப்ப கா வரிசையில எத்தனை உயிரெழுத்து இருக்கும்? கக்கா கிக்கி குக்கு அப்படி சொல்றேன். நான் ஆவரிசையில கேட்டதா காங்காச்சா சொல்லணும். புரிஞ்சுக்கோங்க. ஆவரிசையில இருக்கிற உயிர்மெய் எழுத்துக்கள் கேட்டா நீங்க மேல இருந்து கீழே சொல்லணும். நான் காவரிசையில கேட்டா என்ன பண்ணணும்? கக்கா கிக்கி குக்குன்னு சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப ஆவரிசை உயிர்மெய் எழுத்துனா கா கா சா நா. ஈ வரிசைனா கிங்கி சி. அதே மாதிரி காவரிசையில இருக்கிற ஆல காவரிசையில இருக்க உயிர்மெய் எழுத்துனா கக்கா கிக்கி. எத்தனை இருக்கும்? அப்ப ஃபர்ஸ்ட் அடுத்து உயிர்மெய் எழுத்து பார்க்கலாமா? உயிர்மெய் எழுத்துல ஓகேவா? ஃபர்ஸ்ட் காவரிசையில தனியா வச்சுக்கலாம். அடுத்த பேச்சு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் காவரிசையில ஓகேவா? கால காட்டு கவு. இந்த இது எத்தனை? இது 12மே வரும். நான் சொன்னேன் கசதப. நாம கசதபன்னு சொன்னா கசதப சொன்னா அதுக்கப்புறம் சாவரிசையில சா டு சவ் வரும். எத்தனை? 12 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் க ச த வரிசையில தா டு தவ் எத்தனை? 12 வரும். க ச த பா வரிசையில பா டு பவ் 12 வரும். கச த கச தப. பா மா மா வரிசையில மா டு மவ் 12 வரும். அதே மாதிரி நா வரிசையில நா டு நவ். கசத்தப்ப நம்ம வச்சுங்க
கசதப நம. கசதப நமன்னு வச்சுங்களேன். கசதப நம. இது 12. புரியுதா சார் எப்படின்னு? அப்ப இந்த மொத்தத்தின பேருங்க 6 12 72 எழுத்துக்கள். இந்த க ச த ப நாம 72 எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்களாக வரும். இது எழுதிக்கங்க. அதை எழுதுறீங்களா? நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? இதை தனியா எழுதிச்சுங்க. அப்ப எல்லாம் சேர்த்து எழுதலாம், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க டெஸ்ட் 75 மார்க் இருக்கு. ஓகேவா? 75க்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் கூட கம்மியாகி 70 இருக்குமே பாருங்க. எடுத்துலாம்ல? எழுதிங்களா? போலாமா? அது போய் சொல்லிட்டா சரி, எழுதிட்டீங்களா? கா அதுக்கடுத்து சொல்லுங்க. காவா, கா வரிசையில. ஓகேவா? எத்தனை வரும்? கங்கா கிங்கி குங்கு. கா மட்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் வரும். ஞனம். அதுதான் எங்கனம் சொல்லுவோம். இப்ப எத்தனை வரும்? 1 வரும். ஓகேவா? எத்தனை வராது? 11 வராதா? கா கா சா. அதுக்கப்புறம் ஞா. ஞா வரிசையில பாருங்க. ஞா ஞா ஞா. அதுக்கப்புறம் ஞே ஞோ ஞே ஞோ. அப்பதான் எத்தனை? அப்ப 4 வரும். எத்தனை வராது? கீழே 8மா? 8 வராது. அப்ப கா கா பார்த்தாச்சு. காங்கா சாஞ்சா தா. அதுக்கப்புறம் டா நாவா. டா மொழி முழுவதும் வருமா? வரவே வராது. அப்ப எத்தனை? 12 வராது. அப்புறம் நாவரிசையில 2மே வராது. காங்கா சா காங்கா சா ஞா தா டா நா தா நா தா வச்சு நா. அதுக்கப்புறம் பா மா. அதுக்கப்புறம் யா வரிசையில. யா வரிசையில 6 வரும். சொல்லுங்க. ய யா யு யூ. அதுக்கப்புறம் யோ யௌ யோ யௌ. எத்தனை வரும்? 6 வரும். 6 வராது. ஆமா யா ரா. ராவரிசையில ராவரிசை ரா முதல்ல சொல்லி முதல்ல வருமா? காங்கா சானா டானா தா நா பாமா யா ரா. ராவரிசையில வருமா? அப்ப ராவரிசையில எதுவுமே வரவே வராதா? சரி, 12 எழுத்துக்கள் வராது. அதுக்கப்புறம் யா ரா வரவே வராது. முதல்ல வரவே வராது. ரவி. ரவிலாம் இரவி ஈ போட்டுதான் சொல்லணும். யா. அதுக்கப்புறம் யாரா லாவா. லால அதெல்லாம் லட்டுலாம் தமிழ் வார்த்தையே கிடையாது. லட்டு தமிழ் வார்த்தையே கிடையாது. இனிப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதை இரும்பு பேர் வரும். லா. அதுக்கப்புறம் யாரா லா வா வரிசையா. அதுக்கப்புறம் வா வா. வா வரிசையில எத்தனை வரும்? வா வரிசையில சொல்லுங்க. வ வா வரும். வி வி வரும். உவ்வு வராது. உவ்வு. வெவ்வே வெவ்வே வை வரும். ஒவ்வொ வராது. எத்தனை இருக்கு? வௌவால் வௌ வரும். பழைய புக்ல கிடையாது, புது புக்ல இருக்கு. அப்ப 8 வரும். எத்தனை வராது? 4 வராது. அப்ப பேலன்ஸ் இருக்குது. அப்ப லா லா வரிசை எதுவுமே வராது தானே? அப்ப ல ல ர நா. அப்ப இந்த 12 இந்த 12மே வராது.
அதே மாதிரி இந்த 12மே மொழி முதல் தான் வராது. வராது தானே? இதுவுமே வராது. ஓகேவா? அதே மாதிரி பேச்சு பட்டு எழுதிக்க அந்த பக்கம் இங்க எழுதிங்க. வரும்ல, வரவே வராது. எல்லா எழுத்து எழுதிட்டுமா பாருங்க. காங்கா சா ஞா டானா தானா பாமா யாரா ல வா ல ல ட்ரானா எல்லாம் வந்துச்சா? இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. எத்தனை வரும் எத்தனை வராதுன்னு சொல்லுங்க. உயிர்மை எழுத்துல எப்படி பிரச்சனை தெரியுதா உங்களுக்கு? இங்க 6 1 72 72 அப்படி கூட்டுங்க. 72 73 77 77 79 87 அவ்வளவுதானா? கரெக்டாக பாருங்க. பாருங்க 72 73 77 79 87. அப்ப உயிர்மை எழுத்துல எத்தனை? 87. அடுத்து உயிரெழுத்துல 12. அவ்வளவுதானா? வேற கூட்டுங்க. மொத்தம் எவ்வளவு பாருங்க. 99. என்னமா? எந்த 8மா? இந்த சொல்லு. இது குட்டில இல்லையா? கணுமா? 14 14 18 19. அப்ப 72 ஒரு 19 எவ்வளவு? 1 101 91 91 கூட்டுங்க. 72 23 77 77 83 91. ஓகேவா? அப்ப 91 உயிரினத்துல 91. உயிரினத்துல 12. சொல்லுங்க. எத்தனை வரும்? ஆயுதத்துல சரி உயிரினத்துல எத்தனை வரும் எத்தனை வராது? 12 வரும். வராதது எதுவும் கிடையாது. அதுக்கு ஆயுதத்துல ஓகேவா? அடுத்தது உயிர்மை எழுத்துல அதை இதை கூட்டுங்க. வராதது கூட்டுங்க. ஆன்சர் வந்துடும் பாருங்க. வராதுல பாத்தீங்கன்னா 11 19 29 31 33 43 கருதுன 49 அப்புறம் 59 61 71 73 73 4 77 கூட்டுங்க. 77 வராது. ஆமாமா. இது இங்க கொஞ்சம் இருக்குல்ல. 48 கொடுங்க. 5 125. இங்க எவ்வளவு சொன்னோம்? 101 103. இதுல ஒரு 12 கரெக்டா. 6 12 72 கரெக்டா தானே போட்டேன். 6 12 72 73 77 இங்க ஒரு 77 83 91. இப்ப 91 கூட்டுங்க. 6 1 216 வந்துச்சா? இருந்துச்சா? அப்ப எத்தனை வரும்? 91 எழுத்துக்கள் பாருங்க. 91 வரும். எத்தனை வராது? 125 வராது. புரியுதுங்களா சார்? புரியுது சார் எப்படி வருது? இப்ப நாம பாக்குறது மொழி முதல். அப்ப எத்தனை? 2 கூடுங்க. இப்ப 103 எழுத்துக்கள் 103 எழுத்துக்கள் வரும். அடுத்தது இங்க
126 எழுத்துக்கள் வராது. கூட்டினா 240 வந்துச்சா? சரி 6 இங்க ஒதுக்குது. மெய் எழுத்து 18. சரி மெய் எழுத்து 18. சரி மெய் 18 எங்க எங்க செய்யலாமா? கொடுங்க இப்போ கொடுங்க. 103 எத்தனை 4 கிட்டத்தட்ட 4 4 142 எழுத்துக்கள் வராது. 103 எழுத்துக்கள் வரும், 140 எழுத்துக்கள் வராது. இது எழுதிச்சுங்க. எப்படி வந்து தெரியல? உயிரெழுத்துக்கள் 12. அப்ப சொல்லுங்க, உயிரெழுத்துக்கள் 12 மொழி முதலெழுத்துலாம் வரும். ஓகேவா? அந்த இந்த வரிசையில கா வரிசையில க ச த ப மைந்துச்சுங்க. கச த ப நம அதுல இருக்கிற 12 எழுத்துக்கள் வரும். எப்படி? இந்த அந்த ஆறுல கக்கா கிக்கி அந்த ஆறுல வரும். அப்புறம் கா வரிசையில 1 வரும். அப்படியே ஃபர்ஸ்ட் எழுது. தெரியுங்களா? சொல்லுங்க. உயிரெழுத்துக்கள் 12 மொழி முதலெழுத்துக்களாக வரும். மெய்யெழுத்துக்கள் வராது. ஆயுதெழுத்து மொழி முதலெழுத்தா வராது. அப்புறம் உயிர்மெய் எழுத்துல ஃபர்ஸ்ட் க க ச த ப நம அந்த இருக்கிற அந்த 12 × 7 12 6 சரி 6 அதுல இருக்கிற 72 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களும் வரும். கா வரிசையில 1 இது நா. அடுத்து காங்கா சா ஞா. ஞா வரிசையில 4 சொல்லுங்க. ஞா ஞோ ஞே ஞோ ஞே ஞோ. அதுக்கப்புறம் காங்கா சா டானா வராது. அப்புறம் அதுக்கப்புறம் பாமா தா எழுதிட்டீங்களா? டானா பா 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 வரிசையில எல்லா எழுத்துக்களும். மா வரிசையில எல்லா. நா வரிசையில எல்லா எழுத்து வரும். அப்புறம் யா வரிசையில எத்தனை 6 யா யா யு யூ யோ யோ. அதுக்கப்புறம் லா ரா வரிசையில வராது. லா வரிசையில வராது. வா வரிசையில 8 எழுத்துக்கள் வரும். இந்த நம்பர் மட்டும் பாத்துங்க. ஞால 4 யால 6 வால 8 எழுத்துக்கள். வவ்வா விவி உவ்வு மட்டும் வராது. அதை தவிர உவ்வு ஒவ்வோ அந்த எழுத்துக்கள் மட்டும் வராது. உவ்வு ஒவ்வோ புரியுதுங்களா? அந்த எழுத்துக்கள் மட்டும் வராது. பேலன்ஸ் இருக்கிற இந்த 8 எழுத்துக்கள் வரும். புரியுதுங்களா? இப்ப பிரிச்சு பார்த்தோமா எத்தனை உயிரெழுத்துக்கள் 12 வரும் வராது. ஆயுத எழுத்து வராது. உயிர்மெய் எழுத்துல 91 வரும், 125 வராது. மெய் எழுத்து 18 வராது. ஆயுதெழுத்து இறுதியில நான் சொல்றது முதல் தான் பாக்குறோம். நான் பாக்குறது முதல் மொழி முதல் எழுத்து தான் பாக்குறேன். ஓகேவா? அடுத்து போலாங்களா? அடுத்து மொழி இறுதி. மொழி இறுதி எழுத்துக்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புலி வச்சு எழுத்து போயிடலாம். ஓகேவா? வழியிடம் சொல்லுங்க. க ச ட த ப ர. மெல்லினம் சொல்லுங்க. ஞ ஞ ஞ அ ம இடையனா ய ர ல. சரி இதுல வந்து மொழி இறுதியத்துல இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் வராத மட்டும் கண்டுபிடிச்சலாமா? இதெல்லாம் வராது. சொல்லுங்க சார். இக்கு வருமா? வராது. வேற இச்சு. அப்ப இந்த 6மே இந்த 7மே மொழி இறுதியத்தா வராது. ஓகேவா? இஞ்சி உறிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்குமா? உறிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதே மாதிரி பரிந்த இந்து வந்து பரிந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதே மாதிரி இவ்வு பார்த்தோமா? தெவ்வியாதுன்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? நான் இருக்கா? தெவ். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் வராது. வல்லினத்துல கசர தவிர ஃபுல்லாவே மொழி இறுதி எழுத்தா கடைசி சொல்லோட கடைசியில வரவே வராது. இங்கு
கடைசியில வராது. அதே மாதிரி இன்ச் வரும், என்னது அது பேரு உறிஞ்ச். இந்துக்கு பரிந்து, இவுக்கு தெவ். தெவ்னா பகை. அப்ப எத்தனை மெய்யெழுத்துல எத்தனை வரும்? எத்தனை எத்தனை வரும்? எத்தனை? 11 வரும், 7 வராது. இது மெல்லினம் மெய்யெழுத்து. ஆயுதெழுத்து, ஆயுதெழுத்து வருமா வராதா? வராது. ஏன்னா கடைசியில மட்டும்தான் வரும். உயிரெழுத்து இது வந்து உயிரெழுத்து வராதுன்னு போட்டுங்க. உயிரெழுத்து வராதுன்னு போட்டு நான் சொல்ல மாட்டேங்க. உயிரெழுத்து வராது பிராக்கெட் போட்டு ஒரே ஒரு இடத்துல போய் விதிவிலக்கு இருக்கு. அந்த அளபடைன்னு ஒண்ணு பார்த்தோமா உயிரிழப்படையில, பிராக்கெட் போட்டு உயிரிழப்படையின் இறுதியில் மட்டும் எழுது அ இ உ ஏ ஓ 5 குறியில் மட்டும் எழுது. உயிரிழப்படையில் மட்டும் வரும். புரியுதுங்களா? எங்க வரும்? உயிரிழப்படையில மட்டும் இந்த வார்த்தை வரும். உயிரெழுத்துக்கு 12 வராதலே போட்டுங்க. ஓகேவா? 5 குறியில் மட்டும் எங்க வரும்? உயிரிழப்படையில மட்டும் வரும். கணக்குல வச்சுக்கூடாது, நம்ம அதை கணக்குல வச்சுக்கூடாது. ஆமா, அளபடைனா மேக்ஸிமம் செய்யுள் வழக்குல பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? புரியுதுல எல்லாத்துக்கும்? இப்ப நான் புக்ல இருந்து போறேன், அந்த வார்த்தை புரியுதுன்னு பாருங்க. எழுதிட்டீங்களா? சார் புரியுதுல சார் இது எப்படின்ட்டு? நீங்க லீவ் போட்டுருவீங்கன்னு பார்த்தேன். அடாத மலையில வந்திருக்கீங்க. எல்லா பக்கம் மழைதாம்மா, எல்லா பக்கம் மழைதான். சரி, தனியா வச்சுக்கலாம். இந்த 31ல மொத்தம் இந்த 31 இடத்துல எத்தனை வருங்க? 11 11 வரும். எத்தனை வராது? எத்தனை? 20 வராது. 216 பிரிச்சு எழுதி இங்க சேர்த்தா கரெக்டா வரும். ஓகேவா? இந்த 216 பிரிச்சு எழுதிலாம், அப்ப ஈஸியா இருக்கும். இப்ப புக் வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? இதெல்லாம் பொறுத்து கேட்பாங்க சார். நானே கொஸ்டின் வைப்பேன். ஓகேவா? இதெல்லாம் வரும் இப்படிமா அதான் பிரிச்சுமா. நான் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயெழுத்து. இதுல வந்து எத்தனை 31 எத்தனை வரும், எத்தனை வராதுன்னு பார்த்தோம். நான் இதுக்கான அடுத்து உயிர்மெய் எழுத்து சேர்த்து இதை எழுதுறப்ப ஈஸியா இருக்குல்ல? போலாமா? ஆயுதெழுத்துமா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 பிளஸ் ஆயுதெழுத்து 1. கவுண்ட் நான் இது 3 மட்டும் சேர்த்து எழுதிருக்கேன். 3 உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 பிளஸ் ஆயுதெழுத்து 1, 31 பிரிச்சு எழுதிருக்கேன். பேலன்ஸ் இருக்குது 247. 31 போச்சுன்னா எவ்வளவு? 216 இருக்கா? அது என்னது? உயிர்மெய் எழுத்தா? புக் போலாமா? என்ன சொன்னாங்க? சொல்லின் இறுதியில் வரும் எழுதுகளை, அதாவது சொன்னா ஞானா இது 11 மொழியின் இறுதியில் வருமா? உரிஞ்ச், வெறிந்து, அவ், தெவ்லாம் சொன்னா இது எழுதி வச்சுங்க. வெறிந்து, அவ் ஒரு வார்த்தைக்கு பாருங்க.
ஸோ கொஸ்டின்ஸ் இதை வைக்கலாம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. புரிஞ்சுங்க, உயிரெழுத்துக்கள் எது தனித்து டைரக்டா வந்து எதுல வராது, சொல்லின் இறுதியில் வராது, உயிரிழப்படையில் வரும் அல்லது அது உயிர்மெய் எழுத்தாக வரும். புரியுதுங்களா? உயிரெழுத்துக்கள் ஓகேவா, கூட்டுக்காரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பா இண்டிவிஜுவலா தனியா வந்து உயிரெழுத்துக்கள் வராது. ஆனா ஒரு இடத்துல வரும் எது உயிரிழப்படையில் எது எது 5 குறில் அ இ உ ஏ உ வரும். இல்லைன்னா மெய்யோட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக சொல்லின் கடைசியில வரும். ஏன்னா உயிர் ஆண் கான் எழுதுனா இக்கு பிளஸ் ஆண் எழுதுமா, அப்ப கடைசியில் இருக்கா உயிர்மெய் எழுத்தாந்தா அது வரும் சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த உயிர்மெய்யத்தில் 216மே வருமானா வராது. அது விதி இருக்குது பாருங்க. பாருங்க, நான் வாய்ப்பாடு போட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் போகலாம். அதுல அந்த 216 எழுத்து இருக்குல்ல, அதுல கா பாருங்க, கா கா கி கி கு கு எல்லாமே மொழி இறுதித்தான் வரும். அதே மாதிரி ஓகே, புரியுதுங்களா? அது மைண்ட்ல வச்சுங்க. அதே மாதிரி கா வரிசையில இது மட்டும் இது ஞா மட்டும் ஓகேவா, இல்லைங்க டேபிள் காலம் போட்டே சொல்லிடுறது உங்களுக்கு. பாருங்க, இங்க அ ஆ இ சரி மேல எழுதிக்கலாம். சரி, அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவுங்களா இருக்கா? புரியுங்களா? இங்க கா கா சா ஞா டா நா தா, அதுக்கப்புறம் நா பா மா யா ரா வா லா லா டா நாவா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எழுத்த போலாமா? இப்படி போனா எத்தனை எழுத்து? இப்படி போனா 12 எழுத்து, இப்படி போனா 18. ஓகேவா, புரியுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருக்கிற அந்த எத்தனை எழுத்து எத்தனை வராதுன்னு பாத்துக்கலாம் அதுல. ஓகேவா, இந்த 12மே வரும். ஓகேவா, 12 எழுத்துமே வரும். அதே மாதிரி இந்த இதுல ஞா வரிசையில இந்த ஞா அப்படிங்கிற எழுத்த மட்டும் என்னது வருமா வராதா? புக்ல என்ன கொடுத்துருக்கான்? வராது வரும் கொடுத்துருக்கான், வராது கொடுத்துருக்கானா? நான் சொல்றது சொல்லின் இறுதி. நான் சொல்றது இப்ப புரிஞ்சுங்க, சொல்லின் இறுதி சொல்லிட்டு இருக்கிறேமா, நான் சொல்றது சொல்லின் கடைசியில சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இது வருமா வராதா? இது கண்டிப்பா வரவே வராது. புரியுதுங்களா? வரும். இறுதி எழுத்து வருமா? கக்கா வரும், கக்கா கிக்கி கு. ஆமா, கக்கா கிக்கு. இப்ப இதுல வராத மட்டும் பார்த்தோமா போதும், ஏன்னா அதுதான் அதிகம் கம்மியா இருக்கு. ஓகேவா, எத்தனை காவரிசையில 1 மட்டும் வரும். 1 மட்டும் வருமா வராதா? வராது. பேலன்ஸ் இருக்கிற எல்லா எழுத்துமே மொழி இறுதிதான் வரும். புரியுதுங்களா? அப்ப வராது மட்டும் போட்டுக்கலாமா? அப்ப ஞாவரிசையில ஒரு எழுத்து மட்டும். அதே மாதிரி புக்ல பாருங்க, பாருங்க கே டு நே முடிய அப்படின்னு என்னது, எப்படி எழுதணும்? கே டு நே. ஆமா ஆமா ஆமா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞாபகம் அது 1 மட்டும் தான் வரும், பேலன்ஸ் இருக்கிறது வராது. இங்க உள்டா இது இது மட்டும் தான் வராது, பேலன்ஸ் இருக்கிறது வரும். அப்படியே உள்டாவா மாத்திக்கணுமா? இப்ப ஞானம் இருக்கா? ஓகேவா, முதல்ல வரும். ஓகேவா, புரியுதுங்களா? அதே மாதிரி இது வந்து ஞாங்கிற எழுத்து கடைசியில வரவே வராது. இதே நியூனா என்ன சொல்றது, எண்ணு, அது மாதிரி வார்த்தைகள் இருக்கு. புரியுதுங்களா? புக்ல தான் சொல்றேன். புரியுதா சார்? அப்ப ஞாங்கிறது மொழி முதலெழுத்தா வரும், ஆனா ஞாங்கிறது சொல்லின் கடைசியில வராது. இப்ப வராத மட்டும் பாத்துக்கலாம். ஓகேவா, இப்ப ஞாபகத்துல 1 மட்டும் வராதா? புக்ல பாருங்க, கே டு நே அப்படின்னா எங்க எடுப்பீங்க? கே டு நே
இப்படி எடுப்பீங்களா இப்படி எடுப்பீங்களா பாருங்க K2A. புரியுதுங்களா? பாருங்க K2A இருக்கா புக்களுக்கா? K2A இருக்கா? K2A என்று முடிய அப்ப என்னது இங்க இருக்கிற அந்த ஏகார வரிசையில இங்க எடுத்துக்கங்க. இருக்குமா? இங்க Q பிளஸ் A K கே சேன் ஏ வருமா? லாஸ்ட் டைம் முடிப்பீங்க. புரியுதா சார்? K2A புரியுதுல? காட்டு கவுனா தான் நீங்க எப்படி எடுக்கணும்? இப்படி எடுக்கணும். K2A இருக்கா? அப்ப என்னது இந்த 18 எழுத்துக்கள் வருமா? கண்டிப்பா. அப்ப ஏகார வரிசையில இந்த K2A இருக்கிற அந்த 18 எழுத்துக்கள் இறுதியில் வரவே வராது. அப்புறம் அடுத்து பாருங்க, அடுத்தது ஓகார வரிசையில் ஓகனா ஓகார வரிசைனா மேல இருந்து கீழே இப்படியா? நான் ககர வரிசை தான் இப்படி போகணும். அப்ப இதுல இருந்து ஓகார வரிசையில இந்த நா இருக்கா? இதுக்கு எழுத்து இருக்குமா? இந்த நோ மட்டும் வரும். பேலன்ஸ் இருக்கிற இது இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கோ லாஸ்ட் என்ன முடியும்? நோல முடியுமா? ஓகேவா? அப்ப இது மட்டும் வரும். பேலன்ஸ் இருக்கிற இந்த 17 எழுத்துக்கள் வராது. புரியுதுங்களா? அப்ப எத்தனை வராத மட்டும் பார்க்கலாமா? இப்ப ஈஸியா இருக்குல்ல? அவ்வளவுதான். மூணே எழுத்து பயன். ஓகேவா? பாருங்க. அப்ப ஞா மட்டும் வராதா? ஒண்ணு வரும். ஒண்ணு மட்டும் வராத மட்டும் பாத்துக்கலாம். ஓகேவா சார்? அதே மாதிரி பாருங்க K2 வரைக்கும் எத்தனை எழுத்து? 18 எழுத்து வராது. அப்புறம் K2 நோல 17 எழுத்துக்கள் வராதா? எவ்வளவுதானே? வேற எது இருக்குன்னு பாருங்க மேடம். இது புரியுதுல? ஞா வரிசையில ஞா மட்டும் வராது. இப்ப நான் சொல்றது வராது. K2 இதுல K2 வரைக்கும் இது இந்த 18 எழுத்துக்குமே வராது. அதே மாதிரி K2 நோ வரைக்கும் இதுல 17 வராது. இந்த நோ மட்டும் என்னது? ஓகேவா? ஒரு எழுத்து உண்மையா வரும். ஓகேவா? நொந்து நோய் துன்பம் மீனிங் ஒரு எழுத்து உண்மையா வரும். இப்ப ரெண்டையும் கூட்டுங்க. 36 மொத்தம் எத்தனை எழுத்து? 214ல 36 போச்சுன்னா எத்தனை? 180. எத்தனை வரும்? 180 எழுத்துக்கள் மொழி இறுதியிலா வரும். அதே மாதிரி 36 எழுத்துக்கள் வராது. புரியுதுங்களா? புரியுதா சார் எப்படின்ட்டு? கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்க சரி புக்கு பாருங்க. சரி இது மாதிரி சொல்லிட்டேன். அதுல பாருங்க ஞாவரிசை எழுத்து புக்கில் படிங்க, அந்த வார்த்தை படிங்க. ஞாவரிசை எழுத்து ஃபுல்லாவே வராதுன்னு சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? ஞாவரிசை எழுத்து ஃபுல்லாவே வராதுன்னு சொல்லிருக்கானா? பாருங்க உயிர்மை எழுத்துக்களின் ஞாவரிசை எழுத்துக்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த நாட்டு நவ் ஃபுல்லா இப்படி எழுதிக்கலாமா? நாட்டு நவ் லாஸ்டா இங்க நான் லாஸ்டா எழுத முடியும். நவுல முடியுமா? இருக்கா? கா டு கவ் மொழி நாவரிசை எழுத்துக்கள் வரிசை எழுத்துக்கள் ஃபுல்லாவே வராதுன்னு சொல்லியிருக்கானா? அப்ப எத்தனை? இப்போ ஓகார வரிசைனா இப்படி எழுதிட்டேன். இப்படி வரிசைனா இப்படியா? எத்தனை? 12. அதை எழுதிக்கலாமா? அப்ப இது ஒண்ணுக்கு எழுதிக்கலாம். 12 எழுதிக்கலாம். கா டு கவ் 12 வராது. K2 18 வராது. இதுல 17 வராது. இப்ப கூட்டுங்க. சரி எத்தனை? 47. 216ல 47 போச்சுன்னா 9 10ல 6 169 வரும். எத்தனை? 47 வராது. சரி மாத்தி எழுதிங்க சார். இது மட்டும் மாத்தி எழுதிங்க சார். காங்கா சானா அப்பயே இந்த பொண்ணு கேட்டாங்க
ஞாட்டு நவ். ஓகேவா? நாட்டு காங்கா இப்ப எந்த எழுத்துமே கிடையாது தானே. போறது கொஞ்சம் குழப்பமா இருக்கோ? இன்னொரு டைம் சொல்ல பாருங்க. இந்த ஆர்டர் புரியுதுல? ஓகேவா? பேலன்ஸ் நம்ம இப்ப வராது மட்டும் பாத்துக்கலாம். பாருங்க, இப்படி பார்த்தோமா எது கா வரிசை கா வரிசை அப்படின்னா இப்படி 12 எழுத்து பார்க்கணும். அது அகர வரிசை உகர வரிசைனா மேல இருந்து கீழே பார்க்கணும். உகர வரிசையில இருக்கிற உயிர்மை எழுத்து என்னது? ஊ கூங்கு சூ ஞூ. ஓகே, அப்படி பார்க்கணும். புரியுதுங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ககர வரிசை ககர வரிசையில பாத்தீங்கன்னா கா டு கவ் எத்தனை எழுத்து இருக்கு? 12 எழுத்து இருக்கா? காங்கா சாஞ்சா கங்கா கிங்கி குங்கு கெங்கே வருமா? அதுல இருக்கிற 12 எழுத்துக்கள் வராது. கே வரிசையில ஏக வரிசையில கே டு நே வரைக்கும் இருக்கிற 18 எழுத்துக்கள் வராது. சொல்லின் இறுதி, நான் சொல்றது சொல்லின் இறுதி. கட்டிங் போட்டுங்க. அதே மாதிரி ஓ வரிசையில என்னது? நோ மட்டும் வரும், ஒரு எழுத்து முடியா வரும். பேலன்ஸ் இருக்கிற 17 எழுத்துக்கள் வராது. அப்ப தானே 47 எழுத்துக்கள் வராது. பேலன்ஸ் இருக்கிற அந்த 169 எழுத்துக்கள் வரும். பிரிச்சிடுமா? இப்ப இங்க ஃப்ரெண்ட்ல போலாமா? போலாமா? இது வாய்ப்பாடு வச்சு சொன்னா ஈஸியா இருக்கும். வாய்ப்பாடு வச்சிருந்தா ஈஸியா இருக்கும். நான் யோசிக்கல. பாருங்க, போலாமா? அப்ப இங்க பிரிச்சோமா? அடுத்தது இது 3. அடுத்தது உயிர்மை எழுத்துல எத்தனை வரும்? இது வருமா வராதா? ஃபர்ஸ்ட் இது வரும் வராதானே? சொல்லுங்க, எத்தனை வராது? 31 20 முடிச்சிட்டோம்ல? சரி, ஓகே ஓகே. இப்ப சொல்லுங்க, உரிமை எழுத்துல எத்தனை வரும்? வருவது எத்தனை? 169. வராதது 47. இப்ப கொடுங்க. இப்ப இதை 3 சேர்த்து கொடுங்க. 3 மீன் ஓகேவா? இது 2 மட்டும் கொடுங்க. அதை சேர்த்து கூட்டிட்டு வரீங்க. இது வேண்டாம் விடுங்க, இதை அழிச்சிருங்க. அதை சேர்த்து கூட்டிடுவீங்க. ஓகேவா? இப்ப கொடுங்க, இதெல்லாம் சேர்த்து கொடுங்க. இப்ப அதான் சொல்லிடுமா? நான் வராதுன்னு சொன்னேன்லம்மா. ஞாட்டும் நவ் வரைக்கும் வராதுன்னு சொன்னேன்ல. அதான் வராதுன்னு சொல்லிட்டேன்ல. இதாம்மா இது டைம் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? இது எப்படி புரியுதுல? கா வரிசையில கா டு கவ் வரைக்கும் இருக்கிற 12 எழுத்துக்கள் வராது. ஏகார வரிசையில கே டு நே வரைக்கும் இருக்கிற 18 எழுத்துக்கள் வராது. ஓகார வரிசையில நோ மட்டும் என்னது? ஒரு துருமையா வரும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 17 எழுத்துக்கள் வராது. புரியுதுங்களா? ஓகேவா? அப்ப எத்தனை? இது 12 எழுத்து, இதுல 18, இதுல 17 கூட்டினது 47 எழுத்துக்கள் வருமா வராதா? வராது. பேலன்ஸ் இருக்கிற கூட்டம் 129 எழுத்துக்கள் வரும். போடுங்க. ஏமா என்னாச்சு? இல்ல அதான் மாத்தி சொல்லிருக்கேன் சார். ஞா வரிசை சொன்னேன், ஞா வரிசைன்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஃபேன் போடுங்க. என்னது புரியுதுங்களா? போயிட்டீங்களா? இப்ப போலாமா? அப்ப சோ மெய்யெழுத்துல எத்தனை வரும்? இங்க கவனிங்கம்மா. மெய்யெழுத்து எத்தனை வரும்? 11 வருது. 7 11 வரும். 7 வராது. அது ஆயுதெழுத்து வருமா வராதா? வராது. உயிரெழுத்து 12. ஆனா இது விதியிலக்கு எங்க இருக்கு? உயிரிழப்பு பிள்ளைகள் மட்டும் கொஸ்டின் கீழே கூட்டுக்கான, அதாவது கொஸ்டின் கேட்கறான். நல்லா கவனிங்க. உயிரெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வராது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது ஆப்ஷன் விதிவிலக்காக எங்க? உயிரிழப்படியில் வரும். அப்ப ரெண்டுமே சரி. புரியுதுங்களா? அப்புறம் உயிர்மை எழுத்துல 169 வரும், 47
வராது. இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. நூத்தி 80 அங்க எவ்வளவு? 60 இருந்துச்சா? 67 வந்துச்சுங்களா? இப்ப 180 எழுத்துக்கள் என்னது மொழி இரு எழுத்தா வரும். 67 வந்து வராது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். மொழி மொழி இடை எழுத்துக்கள் சொல்லி இடையில் எதெல்லாம் வரும் பார்க்காம சொல்லுங்க. சொல்லி மொழி முதல் எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள் பார்க்காம சொல்லுங்க. எழுத்துக்கள் 12 வரும். ஆயுத எழுத்து வராது. அதுக்கப்புறம் எழுத்துக்கள் வராது. அடுத்து கா வரிசையில கசதப கசதப நம்ம அதுல இருக்கிற 12 எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி ஞா வரிசையில ஒன்னே ஒண்ணு மட்டும் வரும். அதே மாதிரி ஞா வரிசையில அதுக்கப்புறம் யா வரிசையில யா யு யோ 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 யோ. அதுக்கப்புறம் வா வரிசையில எது யு யு யோ யோ. சரி யு சரி வா வரிசையில வவ்வா விவ்வி வெவ்வே வவ்வா விவ்வி வுவ்வு வராது. வெவ்வே வை வுவ்வு வராது. அப்ப அந்த இது வுவ்வு என்னது புரியுதுங்களா? வுவ்வும் ஒவ்வோவும் கண்டிப்பா வராது. பேலன்ஸ் இருக்கிற அந்த 8 எழுத்துக்கள் வரும். பேலன்ஸ் அப்புறம் வேற அவ்வளவுதான். வராதுன்னு பார்த்தோமா? பேலன்ஸ் அவ்வளவு. வேற வேற உயிர்மை எழுத்துல அதெல்லாம் வராதுல. வரது மட்டும் பார்த்தோம், வராத கழிச்சிட்டு ஓகேவா? அதுக்கப்புறம் மொழி சொல்லி இறுதியில இது ரொம்ப முக்கியம். மெய் எழுத்துல எது வராது? கசரத பெற ஃபுல்லா வராது. மெல்லினத்துல இங்கு மட்டும் வராது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து உறிஞ்ச் பரிந்து தெவ் ஓகேவா? அதே மாதிரி ஆயுதெழுத்து வராது. அதே மாதிரி உயிரெழுத்து 12 வராது. உயிர்மை எழுத்துல 169 வரும், 47 வராது. மொத்தம் 180 வரும். மொத்தமா எழுதுனா 180 வரும், 67 வராது. குழம்பிச்சா? தெரிவிட்டீங்களா? இது வேணுமாமா? இல்ல சரி. மொழி இடை எழுத்துக்கள் எதெல்லாம் வரும், எதெல்லாம் வராது சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஈஸி. நான் சொல்றேன், ஆன்சர் பண்ணுங்க. உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வராது. ஆனா விதிவிலக்குங்க, உயிரிழப்படையில விதிவிலக்கு. அப்புறம் மெய் எழுத்துக்கள் கண்டிப்பா 18 வரும். ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்து 214 எழுத்துக்களுமே வரும். புரியுதுங்களா? பிசியா போச்சா? வராது. எழுத்துக்களுமே மொழி மொழி இடை எழுத்துக்களாக வரும். போலாமா? எழுதிட்டீங்களா? எல்லா எழுத்து வருமா? அப்ப எழுதுங்க. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து மொழி இடை எழுத்துக்கள். எத்தனை வரும், எத்தனை வராது பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வருமா வராதா? வராது. 12 வராது. மெய் எழுத்து 18மே வரும். ஆயுத எழுத்து வரும். அடுத்து உயிர்மை எழுத்து 216 வரும். இது வராது. கூட்டுங்க. அவ்வளவுதான். 235 இங்க வந்து 12. அவ்வளவுதான். இல்ல அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது உனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்டுனே அந்த வருஷம் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
சரி, நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு டேபிள் காலம் இருக்கு, நான் தரேன். டேபிள் காலம் வச்சிருக்கேன், அதை நான் கலர்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது ஈஸியா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இது புரியுதுக்காக சொல்றேன். அந்த டேபிள் காலம் கொடுத்துட்டுனா அதை பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் காலம் இருக்கு, அது கீழே எழுதி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஓகேவா? அது எங்க வச்சிருக்கேன் தெரியல, தொலை பார்த்தேன், பழைய இதில் வச்சிருந்தேன். உங்களுக்கு எடுத்துறேன். பாருங்க, சசி விராமன், ஓகேவா, 1921 மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல்ல இங்கிலாந்து நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கடல் வந்து நீளமா இருக்குது. யோசிக்கிறார், என்ன எப்படி நீல கலர்ல காட்சி அளிக்கிறது? ரீசன் என்ன? கடல் ஏன் நீல நிலமா காட்சி அளிக்குது? ஓகேவா, இந்த ஆர்டர் சொல்லுங்க, நம்பர், இந்த கலர்ஸ் ஆர்டர் சொல்லுங்க. விப்ஜியாரா? சரி, விப்ஜியாரா? ஜி ஒய் ஆ ஓ ஆர். ஓகேவா? ஏன் இந்த ரெட் லைட் மட்டும் ஏன் வந்து இதுல வச்சிருக்காங்க, ஸ்கிரீன்ல ஏன் வச்சிருக்காங்க? அலைநீளம் அதிகம், ஆனா ஒளிச்சிதல் கம்மி. அப்ப இங்க இருக்கிறதுலாம் என்னது? இங்க என்ன அதிகம் இருக்கு? இங்க வந்து இங்க இருக்கிறது அலைநீளம் அதிகம், ஒளிச்சிதறல் கம்மி. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் என்னது? எது அதிகம்? ஒளிச்சிதல் அதிகம், அலைநீளம் கம்மி. புரியுதுங்களா? மேக்சிமம் விங்கிறது என்னது? வயலட், இண்டிகோ கலர் ரெண்டுமே என்னது? ஒளிச்சிதறல என்னது? இதாயிரும், ஸ்பிளிட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்குது என்னது? ப்ளூ இருக்கா? ப்ளூ இருக்கா? புரியுதுங்களா? ப்ளூ இருக்குல்ல, அது அதாவது என்ன வேணா, கடல் அப்படிங்கிறது காமனா வந்து என்னது? அந்த ஒயிட் கலர், அந்த இது எல்லா கலருக்கு சேர்ந்து இருக்கும். என்னாகுன்னா வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க காட்டும். ப்ளூ இருக்குல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் பேலன்ஸ் இருக்குது. வானம் அப்படிங்கிறது ப்ளூ கலர் இருக்கும், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது என்னது? ஒளிச்சதல் அதிகமா இது. புரியுதுங்களா? எதுக்கு இது ரெண்டுமே காணாம போயிடும், கணக்கே தெரியாது. பேலன்ஸ் இருக்குது ப்ளூ மட்டுமா. சோ அதோட ஒளிச்சதல் தான் என்னது? நம்ம கடல்ல வந்து நீல நிறத்துல காட்சி அளிக்கிறது. இதை வந்து என்னது? எதை பாருங்க, பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி, இதை வச்சு யூஸ் பண்ணி என்னது எப்படி வந்து நீளமா காட்சி அளிக்குது அப்படின்ட்டு ஆய்வு இது பண்றாரு. ஓகேவா? தன்னோட ஆய்வறிக்கைய 28/12/1928 அன்னைக்கு 2 இந்த 28/2/28 மைண்ட் வச்சுங்க. இந்த டேட்ல தன் ஆய்வறிக்கைய இது பண்றாரு. ஓகேவா? அப்ப இதை சொல்லலாம். இந்த டேட் என்ன சொல்றாங்க? பிப்ரவரி 28 என்ன சொல்றாங்க? தேசிய அறிவியல் தினம். சசி விராமன். அப்ப எதுலயே போறாரு? மத்திய தக்கரை வழியா போறாரு. அப்ப என்ன பண்றாரு? ஏன் நீளத்துல காய்ச்சல் கேட்கிறாரு. அப்ப என்னது? எதை வச்சு பேஸ் பண்றாரு? எதை வச்சு ஆய்வு நடத்துறாரு? பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி பேஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாரு. எப்ப வெளியிடுறாரு? 28/2/1928. ஓகேவா? அந்த நாள் வெளியிடுறாரு. அந்த நாள் என்ன கொண்டாடுறோம்? நம்ம தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம். ஓகேவா? அப்ப இந்தியாவிற்கு அறிவியலுக்காக நோபல் பரிசு வென்ற முதல் யாரு? நம்ம சர் சி வி ராமன். அலை நீளம் சரி. ஓகேவா? அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த டேட் பாத்தீங்கன்னா 28/2/1928. அப்ப பிப்ரவரி 28 என்ன சொல்றோம்? தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம் நாம. இது சொல்லுங்க.
கம்ப்யூட்டர் துறையில் தமிழ்ல சொல்லுங்க. கணினி. காலிங் பெல்லை, அழைப்பு மணி. மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின், இயந்திரங்களை. இந்த பல்வேறு துறைகளில் ரோபோ, எந்திர மனிதன். இந்த இடத்துல எதுவும் போடக்கூடாது, தானியங்கி எந்திரம் போடக்கூடாது. ரோபோனா எந்திர மனிதன். பாருங்க, இயந்திரமா, இயந்திரம். அப்துல் கலாம் சுயசரிதை என்ன? சுயசரிதை. அக்னி சிறகுகள், அக்னி சிறகுகள் எழுதிங்க. அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி. செயற்கை நுண்ணறிவா. அங்க வச்சிருக்க வந்துடும்க்கா, மூடி வச்சிருக்க வந்துடுறேன் ஒரு நிமிஷம். சிந்தித்து செயல்படும் தானியங்கி ரோபோ தான். இயந்திர மனிதனா? எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கின முதல் நாடு சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. அக்னி சிறகுகள், அக்னி சிறகுகள். அப்புறம் இது சொல்லுங்க. அகரவசி அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமையில் வெற்றியாளர் என்ற பட்டத்தை பெற்ற இந்திய மனிதன் சோபியா. ஆராய்ச்சி என்ற சொல் குறிக்கும் ஆராய்ச்சி, அறிவியல், ஆராய்ச்சி, ஆய்வு. சரி, ஆய்வு, ஆராய்ச்சி, ஆய்வு. சதுரங்க போட்டியில். அப்புறம் மருந்து என்ற சொல்லின் பொருள் தரும் சொல் ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்தது 11வது குடியரசுத் தலைவரா? பதவி வகித்த பதவி குடியரசுத் தலைவர். ஓகேவா? புக்ல இருக்கு, அப்படியே இருங்க. அடுத்த பேஜ் போகாதீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்ல செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. ஓகேவா? இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஓகேவா?